ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லாஹி கிறிஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 25,000 ஃபேமிலி பட்ஜெட்டில் 5,000 சேமிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எப்படி ஃபேமிலியில் பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ எப்படி பட்ஜெட் போட்டு எப்படி 5,000 அதில் சேவிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 25,000. அதில் 5,000 சேவிங்ஸு, 20,000 வீட்டுக்கு தேவையான செலவுகள் என்னென்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நம்ம சேவிங்ஸ் எப்போவுமே கண்டிப்பாக பண்ணிதாங்க ஆகணும். நம்ம எப்போவுமே பட்ஜெட் போட்டு வாழ்கிறது தான் நம்மளோட ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது. பட்ஜெட் கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒன்று. பட்ஜெட் போட்டு நம்ம எல்லாமே எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சு என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செலவு பண்ணால் தான் நமக்கு நாளைக்கு இந்த தேவை இருக்குது, இதுக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும். நம்ம பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணோம்னா நம்ம பாட்டி ஏனோ தானோன்னு செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதனால் பட்ஜெட்டுங்கிற ஒன்றுக்குள்ளே வராது, சேவிங்ஸுங்கிற ஒன்றுமே நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு பெண்களுமே பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை கொண்டு போங்க. நம்ம இன்றைக்கி பட்ஜெட் போடுறது நம்மளோட ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. பட்ஜெட் போட்டால் தான் நம்ம இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களாலையுமே எடுத்து வைக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க. நான் பட்ஜெட் இப்போ போட்டிருக்கிறது 25,000. அதில் எப்படி சேவிங்ஸ் 5,000 சேவ் பண்ணுறேங்கிற வாங்க என்னென்ன எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ எனக்கு ஹவுஸ் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 6,000 போயிடும். கண்டிப்பாக 6,000 வாடகை கொடுத்து தான் ஆகணும். அதனால் 6,000 நான் 25,000 என் ஹஸ்பண்ட் கொடுத்துருவாங்க என்கிட்ட. அதனால் 6,000 அதில் எடுத்து வந்தோடனே அமௌண்ட் 6,000 எடுத்து வச்சுருவேன். அப்புறம் ஃபுட்டோட கிராசரி ஐட்டம் மளிகை ஜாமான் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஒவ்வொரு மந்த்துக்கும் நமக்கு தேவையான ஒன்று. அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 3,000 கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் எடுக்காமல் இருக்க போகிறதில்ல. மீட் கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒன்று தான். கிராசரி ஐட்டம்க்கே 3,000 போட்டு நான்வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா 1,500 வந்துடும். ஏன்னா நான்வெஜ்ஜு கண்டிப்பாக நமக்கு வேணும். நான்வெஜ் வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் 2 நாள் எடுத்தாலுமே 1,500 கண்டிப்பாக ஒரு 6 தடவை எடுக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு அமௌண்ட் அதுக்கு 1,500 தேவைப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மில்க்கு டெய்லியுமே எனக்கு பாலுக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா ஆயிரும். ஏன் 50 ரூபானா, 1/4 லிட்டர் பால் எங்களுக்கு தேவைப்படும். மீதி 3/4 லிட்டர் பால் தம்பி பால் தான் குடிப்பாங்க. அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் பால் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு 3/4 லிட்டர் பால் தேவைப்படும். அவங்க மொத்தம் 1 லிட்டர் பால். அப்போ எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு மாதம் 1,500 அதுக்கே அமௌண்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வாங்கி தான் ஆகணும். வெஜிடபிள் பார்த்திங்கன்னா எனக்கு வாரம் 250 ரூபா, 4 வாரம். அப்போ 4 வாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கே உங்களுக்கு 1,000 ருபீஸ் வந்துடும். எனக்கு வெஜிடபிளுக்கு 1,000 ரூபா போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டு, தம்பிங்களுக்கு ஃப்ரூட் வாங்குவோம். நாங்களும் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடுவோம். நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம். தம்பிங்களுக்கு அது கொடுக்குறேன்னா தம்பிக்கு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அதுக்கு எனக்கு 700 ரூபா போயிடும். நான் 700 ரூபா தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷனுக்கு எப்போவுமே நம்ம ரேஷனில் கண்டிப்பாக மாதம் ஜாமான் வாங்கி தான் ஆகும். அதனால் ரேஷனுக்கு 100 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, தம்பியோட ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றது கண்டிப்பாக எனக்கு 1,000 வந்துடுங்க. அது இல்லாமல் அவர் டெய்லி பாக்கெட் மணி 10 ருபீஸ் வாங்கிட்டு போவார் அவங்க அப்பா கிட்ட. அது நம்மளோட இது இல்லை, அது அவங்க அப்பா கிட்ட அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு 1,000 ரூபா கம்பல்சரி வரும். அதுலேயுமே நான் தம்பிக்கு அந்த 1,000 ரூபாயில் என்ன ஹெல்த்தியானது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுப்பேன். அதுக்கு எனக்கு 1,000 ரூபா வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் எனக்கு 40 டேஸ்க்கு ஒன்ஸுமே 1,000 ருபீஸ் கண்டிப்பாக கம்பல்சரி வேணும். ஏன்னா எனக்கு அதிகமாக நான் ரைஸ் எல்லாமே குக்கரில் வைக்க மாட்டேன். வடி சாப்பாடு தான் எங்கள் வீட்டில், வடி சோறு தான் ஆக்கி சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா குக்கரில் எதுவுமே நான் அதிகமாக சமைக்க மாட்டேன். சிக்கனும் இதுவுமே சில பேர்லாம் சிக்கன் அதில் செய்வாங்க, ரைஸ் அதில் தான் வைப்பாங்க. ஏன்னா அதில் சமைச்சா கண்டிப்பாக கேஸ் மிச்சமாகும் அப்படின்னு நினச்சி அதில் செய்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்புங்க. ஏன்னா அது ரொம்ப இன்றைக்கி நம்ம குக்கரில் வைக்கிறது ரொம்ப உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம். அதனால் நான் குக்கர் மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டோம். எதையாவது முக்கியமான தேவைகளுக்கு மட்டும்தான் எடுப்பேனே. அதனால் எனக்கு கண்டிப்பாக சிலிண்டர் சீக்கிரமே முடிஞ்சிடும். நான் 40 டேஸ் தான் எனக்கு வரும். அதனால் கம்பல்சரி எனக்கு மந்த்லி 1,000 ருபீஸ் அதுக்கு கேஸுக்கு எனக்கு வேணும் தான். அதனால் கேஸுக்கு 1,000 ரூபா அது நமக்கு முக்கியமான ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈபி எனக்கு 600 இல்லை 500 கண்டிப்பாக 600 வந்துடும். ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறோம். ஏசியுமே நான் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஒரு 2 மணி நேரம், டெய்லி 2 மணி நேரம் போட்டு ரூம் கூலிங் ஆனதுமே நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் கண்டிப்பாக கரண்ட் பில் அதிகமாகிடும்.
அந்த ஏசி யூஸ் பண்ணுறதுனாலுமே வந்து நான் கண்டிப்பாக அங்கங்கெல்லாம் லைட்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து என்னோடய தேவைகளுக்கு எதுக்கு ஹாலில் லைட்டு தேவை, ரூமில் ஒரு லைட்டு தேவை, அவ்வளோதான். அந்த மாதிரி ரூமில் ஒரு ஃபேனு, ஹாலில் ஒரு ஃபேனு, அவ்வளோதான். நீ தேவையில்லாதலாம் லைட்லாம் வெளியில் பால்கனிலாம் அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே போட மாட்டேன். முக்கியமான இடத்துல மட்டும் லைட்லாம் போட்டு கரண்ட் பில் அதில் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத மிச்சம் பண்ணி தான் எனக்கு இந்த ரூ. 600 வருது ஏசி யூஸ் பண்ணி. இல்லைனா ஏசியெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கரண்ட் பில் வந்துடும் அதிகமாக. ஆனால் எனக்கு நான் இப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கரண்ட் பில் இவ்வளோ தான் வரும். இதுக்கு மேலாம் போனதே கிடையாது. நீங்களும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் கண்டிப்பாக கம்பல்சரி நமக்கு வேணுங்க. டெய்லி நம்ம நெட் யூஸ் பண்ணுறோம், டெய்லியும் கால் பண்ணுவோம், கால் பண்ணி பேசாமல் இருக்கவே மாட்டோம். இப்போல்லாம் வந்து ஒரு டே வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டாலுமே அவங்க வந்து ஃபோனே ஆஃப் பண்ணுறோம், சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி தான் வருது. அதுக்காகவே மெயினாக இப்போ ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். முக்கியமான தேவை வந்து நம்ம ஒரு மெசேஜே கட் ஆகிடுது ரீசார்ஜ் இல்லைன்னா. மெசேஜ்லாம் வந்து கட் ஆகிறனால டெய்லி இப்போலாம் கண்டிப்பாக 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரீசார்ஜ் கண்டிப்பான ஒன்றா ஆகிடுச்சு. அதனால் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய செல்லுக்கு 350, எங்கள் ஹஸ்பண்டோட செல்லுக்கு 350. அதனால் ரீசார்ஜ் செலவுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 700 வந்தது. அடுத்து கேபிள் வந்து வீட்டுக்கு முக்கியமான ஒன்று தான். நம்ம நியூஸ் பார்ப்போம், சீரியல் பார்ப்போம், பிள்ளைங்க வந்து அதில் டிவியில் வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக டிவிக்கு தேவையானது வந்து கேபிள் நம்ம கட்டாயமாக கேபிள் வந்து நம்ம வீட்டில் முக்கியமான ஒன்று. அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 250 ரூபா ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு பற்றி நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னது தம்பியோட ஸ்டடிக்கு வந்து டியூஷன் அனுப்புறதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் தம்பி படிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 500 வருது. அதுக்கப்புறம் 500 வருது. இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்க, அதுக்கே 500. அதுக்கு நான் 500 எப்போவுமே எடுத்து வச்சிருவேன். அடுத்த வருஷம்னா வந்து 700னா அதுக்கு இப்போ வந்து 500 நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தம்பி பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் மதர்ஸா போவாங்க, அதுக்கு வந்து 200 ஆகும். அதுக்கும் வந்து மந்த்லி வந்து 200 நான் எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோல் அலவன்ஸ் வந்து தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் வந்து நான் வந்து எல்லா நேரமும் நான் விட மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து காலையில் போய் விட்டுட்டு வந்துடுவாங்க, மத்தியானம் நான் தான் போய் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். டியூஷன்லேயே நான் தான் கொண்டு போய் விடுவேன். அதனால வந்து எனக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது ஸ்கூல் பார்த்திங்கன்னா. அதனால வந்து எனக்கு 1200 வரும். நானும் வந்து தேவையில்லாமலாம் வண்டியை எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம்னா எனக்கு என்னோடய தேவைகளுக்கும் எடுத்துகிட்டு போவேன். அதனால் வந்து எனக்கு இந்த 1200 வருது. பெட்ரோல் அலவன்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம். வண்டி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 பெட்ரோல் எப்போவுமே நான் போட்டு வச்சுக்குவேன். அப்படி போட மாட்டேன். ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து 600 மாதிரி அந்த மாதிரி போட்டு அதுக்குள்ளேயே நான் வந்து ஓட்டிக்குவேன். அதுக்கு மேலாம் கொண்டு போக மாட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் செலவு இதெல்லாம் போகவே நமக்கு முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 200, 150 அவ்வளோதாங்க மிஞ்சுமே. அதுக்கு மேலாம் எனக்கு அமௌண்ட் மிஞ்சாது. கொடுக்குற 25,000 அதில் வந்து நான் சேவிங்ஸ் வந்து 5000 எடுத்து வச்சுருவேன். அது போக எனக்கு 20,000க்குள்ளே இவ்வளோ தான் எனக்கு வந்து ப்ரீவியஸாக மிஞ்சுறது பார்த்திங்கன்னா இதர செலவுகளில் வந்து அதில் வந்து 200 அந்த மாதிரிலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், ஹாஸ்பிட்டல் செலவுனா என்ன அப்படின்னு சொல்லி. ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்லேயுமே எடுத்து வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் 500 தான் எடுத்து வைங்கன்னு சொல்லலை, என்னோடய அமௌண்ட்டில் என்னால் 500 தான் எடுத்து வைக்க முடியுது. அதுவே நம்ம எடுத்து வைக்கணும் தான் கம்பல்சரி. நமக்கு கிட்ஸ் இருக்காங்க, நமக்குமே வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக எந்த நேரத்தில் என்ன எப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு வந்து சொல்லவே முடியாது. அதே மாதிரி நான் 500க்குள்ளே தான் ஹாஸ்பிட்டல் செலவு வருங்கிறதே நான் சொல்லலை, எவ்வளோ வேணாலும் வரலாம். தற்சமயத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு அமௌண்ட்டு ஒரு 500ஆவது நம்ம வந்து மந்த்லி எடுத்து வைக்கணும். இன்னொரு விஷயம், எல்லா மந்த்துமே வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரும்னு நான் சொல்ல வரல. ஒரு மாதம் வரலாம், ஒரு மாதம் வராமல் போகலாம். நம்ம கம்பல்சரி எடுத்து வைக்கணும். நான் வந்து எனக்கு இந்த மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. அந்த 500 எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு வரலைன்னா அந்த மாதம் வரும்னு சொல்ல வரலைன்னா அந்த மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து தம்பிங்களுக்கு தான் ஏதாவது ஒரு செலவு ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பேன். இல்லை ஸ்கூலுக்கு தேவையான ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பேன். ஏதோ ஒரு திங்ஸு, ஒரு நோட்டு, ஏதோ ஒன்று தேவைப்படுங்க கண்டிப்பாக. இல்லை தம்பிங்களுக்கு ஸ்நாக்ஸு வந்து நம்ம எக்ஸஸாக வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃப்ரூட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த பைசாவை நான் எடுத்து செலவு பண்ணிடுவேன். சில மாதங்கள் அப்படியே எடுத்து வச்சுருந்தா அந்த அமௌண்ட்டே வச்சு ஏதாவது ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்படி தான் ஹாஸ்பிட்டல் செலவு வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதனால தான் இது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் சொன்னேன். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பாக எடுத்து வைங்க, கம்பல்சரி அது தேவையான ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் சேவிங்ஸ் வந்து 5000 எப்படி பண்ணுறேன், 25,000ல் 20,000க்கு ஒரு செலவு வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மீதி 5000 வந்து எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்துன்னா 1 lakh வந்து நாங்கள் குலுக்கல் சீட்டு போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து மந்த்லி 5000 கண்டிப்பாக கம்பல்சரி கட்டியே ஆகணும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா குலுக்கல் பண்ணுவாங்க.
வந்து 20 மந்த்து வந்து 1 லேக் சிட்டு. இது வந்து அந்த 20 மந்த்தில் வந்து நம்ம 5,000 வந்து மந்த்லி கட்டணும். அதில் நமக்கு இடையிலே வந்து ஒரு 5வது குழுக்களே நமக்கு சீட்டு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 லேக் நமக்கு கொடுத்துருவாங்க. மீதி இருக்க பேலன்ஸ் மந்த்தை வந்து நம்ம கட்டிகிட்டே போகணும் மீதி இருக்க அமௌண்ட்டை. ஆனால் 20 மந்த்துமே வந்து நம்ம கட்டணும். அதில் அந்த 1 மந்த்தில் விழுந்தாலும் நமக்கு லக்கு தான், இல்லை அந்த 5 மந்த்தில் விழுந்தாலும் நமக்கு லக்கு தான். ஒருவேளை நமக்கு விழுகாமல் லாஸ்ட்டு மந்த்து விழுந்தாலும் வந்து அது லக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அமௌண்ட். ஏன்னா இப்போ இடையிலே நமக்கு விழுந்துருச்சு 1,00,000 விழுந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு ஜுவல்ஸ் வாங்குவோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு அது அந்த அமௌண்ட் வச்சு ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணுவோம். ஆனால் கம்பல்சரி வந்து இந்த சிட்டில் போடுற அமௌண்ட் வந்து நமக்கு சேவிங்ஸ் ஆன அமௌண்ட்டு தான். இது வந்து எப்போவுமே நமக்கு இருக்கும். அப்படி இது நம்பிக்கையாக இந்த அமௌண்ட்டு நம்மளோட அமௌண்ட்டு நமக்காக ஒன்று சேவிங்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த குலுக்கல் சீட்டில் போடுற அமௌண்ட்டு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு செலவுக்கு இந்த அமௌண்ட்டை நமக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் இதில் நான் இப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே பட்ஜெட்டுங்கிற ஒன்று தேவையான ஒன்று. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் நினச்சிங்கன்னா நம்ம ஃபேமிலியை நம்ம தான் ரன் பண்ணி நம்ம தான் மேல் நோக்கி கொண்டு போகணும். ஆம்பளைங்க வந்து நம்மக்கிட்ட காசு கொடுத்துருவாங்க, அவங்களால சில விஷயங்கள் பார்க்க முடியும். அவங்களும் சேவிங்ஸ் பண்ணுறாங்க, என்னோட ஹஸ்பண்டும் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து நம்மளும் பொறுப்பாக இருந்து நம்மளால் என்ன சேவ் பண்ண முடியும், நம்மளாலையும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெண்களாலேயும் இதை பண்ண முடியும், சேவிங்ஸ் பண்ண முடியுங்கிற உதாரணத்துக்காக தான் வந்து இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாருமே வந்து 5,000 சேவ் பண்ணுங்கள், 3,000 சேவ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட எவ்வளோ உங்களால் முடியுது, 500, 1000 உங்களால் எவ்வளோ முடியுது, உங்களோட வருமானத்துக்கு 15,000, 10,000 அந்த மாதிரி 20,000 அந்த உங்களோட வருமானத்துக்கு உங்களால் என்னால் சேவ் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வாழ்க்கையில். இன்றைக்கி நம்ம சேவ் பண்ணுறது நம்மளோட ஃபியூச்சருக்கு, நம்மளோட குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம இன்றைக்கி சேவிங்ஸ் பண்ணுறத பார்த்தா நம்ம பிள்ளைங்களும் இதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. அவங்கக்கிட்டையுமே கண்டிப்பாக இப்படிலாம் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்படி தான் வந்து பட்ஜெட்லாம் போட்டு ரன் பண்ணணும் ஃபேமிலி அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, இப்படி தான் அம்மா செலவு பண்ண இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களும் நாளைக்கு இதை கண்டிப்பாக வந்து முன்னேறுவாங்க. இப்போ நான் சொல்லுங்கன்னு சொல்லலை, ஓரளவுக்கு ஒரு 15 ஏஜ் 20 ஏஜ் உள்ள அவங்க குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக இதை சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தான் என்னோடய சேவிங்ஸும் இப்படி தான் என்னோடய ஃபேமிலி பட்ஜெட்டும் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.